ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு எஃபெக்டிவான ஹோம்மேட் ஹேர் டானிக் எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹேர் டானிக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ட் ரோஸ்மேரி லீவ்ஸ். ரோஸ்மேரி அப்படிங்கிறது ஒரு பழமையான ஒரு மூலிகை தாவரம். இதை முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹேர் ஃபால் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் அதை யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு முடி வளர்ச்சி இருக்கிறத பார்க்கலாம். இந்த ரோஸ்மேரி இலைகள் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அடுத்ததாக நான் கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுடியில் இருக்க டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கும் தலையில் வர இச்சிங் குணப்படுத்துறதுக்கும் கிராம்பு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் கிராம்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஹேர் டானிக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் ரோஸ்மெரி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கிறேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுதே ஒரு மூடி எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடணும். முப்பது நிமிஷம் இந்த மூடியை திறக்காமல் அப்படியே வச்சுருக்கணும். எதனால் இப்படி பண்ணுறோன்னா, இந்த தண்ணியில் இருக்கிற ஆவி அப்படியே இதுக்குள்ளே இறங்கி எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா ஊறி இருக்கும். அதனால தான். இந்த ஆவியெல்லாம் இறங்குனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கலர் டார்க் ஆகியிருக்கும். நீங்கள் ஒரிஜினல் ரோஸ்மேரி இலைகளை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரை ரோஸ்மேரி வெட்டல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே கலர் கொஞ்சம் டார்க்காக ரெட் கலரில் வர மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வடிகட்டி வச்சு இந்த தண்ணியை வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஹேர் டானிக் ரெடி பண்ணி 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் எடுத்து அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த டானிக்கை உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டானிக்கை டெய்லி நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வீக்லி ட்வைஸ் இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டானிக் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் முடி ஸ்ட்ராங்காக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. புது முடி வளர்கிறதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அடிஷ்னலாக ஒரு டிப் சொல்கிறேன். இந்த ஸ்ப்ரேவை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப தலைவலி வந்துச்சு. தண்ணியாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தலைக்குள்ளே அந்த தண்ணி இறங்கி தலைவலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறமா டேபிள் ஃபேனில் என்னோடய தலைமுடியை இந்த மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஜடை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். அப்போ எனக்கு தலைவலி வராமல் இருந்துச்சு. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள்.